வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். இது 4வது சபையாக விளங்குகிறது. தியத்தீரா சபை. மற்ற எல்லா சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் இதுக்கு மிக அதிகமான இடத்தை கர்த்தர் ஒதுக்கி இருக்கிறார். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது மனதுருக்கத்தோடு எழுதுகிறார், அளவற்ற அன்போடு எழுதுகிறார். அந்த சபை கரைத்தரையற்ற மாசற்ற மணவாட்டியாய் தனக்கு முன்பாக நிற்க வேண்டுமே என்ற பாரத்தோடு எழுதுகிறார். ஒவ்வொரு சபைக்காக எவ்வளவோ ரத்தம் சிந்தி இருக்கிறார், பாடுகளை அனுபவித்திருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் 20:28 தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில கூட்டி சேர்த்தார். சபையை ஒரு மணவாட்டியாய் நிறுத்தும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவரை சபைக்காகவே பொழிந்தருளினார். சபை பூரணத்தை அடைவதற்காக அபிஷேகத்தை கொடுத்தார், ஆவியின் வல்லமையை கொடுத்தார், ஆவியின் கனிகளை கொடுத்தார். தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற தன்னுடைய சாயலின்படி மணவாட்டியாய் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு ஆண்டவர் எழுதுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எழுதும்போது தான் யார் என்பதை எழுதுகிறார். சபையில பாராட்ட வேண்டியவைகளை அவர் பாராட்டுகிறார். என்னென்ன குறை குற்றங்களை அவர்கள் நீக்க வேண்டுமோ அதை சுட்டி காண்பிக்கிறார். கடைசியில ஜெயங்கொண்டவர்களாய் விளங்கும் போது உங்களுக்கு என்ன பரிசு அதை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். ஆகவே அவருடைய இரத்தம் சிந்தி மீட்ட சபை, அந்த பாரத்தோடு ஒவ்வொரு சபைக்கு எழுதுகிற செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான கர்த்தர். ஆதி அப்போஸ்தலர் சபைகளில் இருந்த சபை இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற சபை இருக்கிறது, வரப்போகிற சபை இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் இதை எழுதப்பட்டாலும் இருந்த சபைக்கும் எழுதப்படுகிறது, இப்பொழுது இருக்கிற சபைகளுக்கும் எழுதப்படுகிறது, வரப்போகிற சபைகளுக்கும் எழுதப்படுகிறது. சபை என்று சொல்லும்போது உங்கள் ஒவ்வொருவரையும் அது குறிக்கிறது, ஒவ்வொருவரையும் அதை குறிக்கிறது. ஏதோ ஒரு போர்டு போட்ட சபை, ஏதோ 4 சுவருக்குள்ள ஆராதிக்கிற சபை, ஏதோ கோபுரம் ஒரு பெரிய மணி, அப்படிப்பட்ட சபை இல்லை. நாமே தனிப்பட்ட முறையில் சபையாய் இருக்கிறோம், நாமே தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆலயங்களாய் இருக்கிறோம். ஆகவே சபை என்று சொல்லும்போது உங்களுடைய போர்டுகளில் என்ன போர்டு போட்டிருக்காங்கங்கிறது இல்லை. அது ஏலிம் சபையாக இருக்கலாம், அசம்பிளி சபையாக இருக்கலாம், சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், ஆங்கிலிக்கன் சபையாக இருக்கலாம். எல்லாரும் சபையாய் மாறுவதில்லை, சபையில் உள்ள அவ்வளோ அங்கத்தினரும் சபையாய் மாறுவதில்லை. நெல்லை எடுத்தா அதில் உமியும் இருக்கும், அந்த நெல்லில் பதரும் இருக்கும், அதே நேரத்தில் அதில் உள்ள மணியும் இருக்கும். சபை என்பது ஆண்டவருடைய பார்வையில் யார் யார் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் சபையாகிறார்கள். ஆண்டவருடைய பார்வையில் 7 சபைகளோ 7000 சபைகளோ அல்ல, ஒரே சபை பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரையிலும் நீங்கள் பார்க்கிறோம். எந்த சபையிலும், ஒவ்வொரு சபையிலும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. கத்தோலிக்க சபையானாலும் சரி, சிஎஸ்ஐ சபையானாலும் சரி, 1% மாறலாம். சில சபையில் 5% தான் உண்மையானவங்க இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சரியான போதனை கொடுக்க ஆட்கள் இல்லை.
சில சபைகளில் ஆவியின் வரங்கள் செயல்படல. சில சபையில் 3% தான் உண்மையான கிறிஸ்தவங்க இருக்கும். சில சபையில் 10 இருக்கலாம், சில சபையில் 20 இருக்கலாம். ஆண்டவர் என்னை சுவிசேஷனாய் அழைத்த போது ஒரு காரியத்தை சொன்னார். இந்த சபை பிரிவு சபை டினாமினேஷனுக்கு அப்பால உயரத்தில் நீ என்னோடு கூட நின்று எல்லா சபைக்கும் நீ பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். எல்லா சபைக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த சபைக்கு தான் நீ சுவிசேஷன் என்று அல்ல, சபைகளுக்கு மேலாக தேவனோடு இருந்து எல்லா சபைகளையும் மதித்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியம் கொள்ளும்போது தான் உண்மையான சபைக்காக நம்ம உழைக்கிறோம். ஒரு டினாமினேஷனுக்காக உழைப்பது என்பது அல்ல. ஒரு டினாமினேஷனுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுக்கல. சிலர் மார்பத்தட்டலாம், நாங்கள் தான் மணவாட்டி சபை, நாங்கள் தான் சீயோனுக்கு போவாங்க. அது அவங்களுடைய அறியாமையால் அப்படி செய்கிறாங்க. அவங்களுடைய சபை தோன்றி ஒரு 30-40 வருஷம் இருக்கலாம். ஆனால் சபை 2000 சிலுவையில் ஜீவனை கொடுத்த நாள்லேருந்து அந்த சபை உருவாயிற்று. ஆகவே ஒவ்வொரு சபைகளிலும் உண்மையான உத்தமமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆவியில் நாம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். திருவிருந்து ஆராதனை எடுக்கும்போது உலகத்தில் உள்ள அவ்வளவு பரிசுத்தவான்களோடு இணைக்கப்படுகிறோம், பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய தரிசனம் குறுகினதாக இந்த சபை தான் அந்த சபை தான் என்று இல்லை. நாம் கர்த்தரோடு நிற்கிறோம். உலகத்தில் அவ்வளோ தேவனுடைய பிள்ளைகளோடு நான் ஐக்கியம் கொள்ளணும். சரி, நான் இப்போது அதை வாசிக்கிறேன். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. முதல்ல ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என்னுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல உள்ள கண்கள். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள், அக்கினிமயமான கண்கள் என்று சொல்லும்போது தேவ பயம் அதில் ஏற்படுகிறது. சுட்டரிக்கிற வல்லமையுடையவர், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர் என்றால் அவருடைய கண்களிலிருந்து ஒரு அக்கினி அபிஷேகம் பெறப்படுகிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையான கண்கள் என்றால் நியாய தீர்ப்பின் கொடுக்கக்கூடிய கண்கள். அதே நேரம் அவர் மனதுருக்கமுடைய கண்கள் உடையவர். உன்னத பாட்டு 5:12, தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்குகிற புறாக்களின் கண்கள், கண்ணீர் குளமாகிற கண்கள், எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று லூக்கா 19:41 வாசிக்கிறோம். லாசருவின் கல்லறை அண்டை வந்து நின்றார், உடைய கண்கள் கண்ணீர் சொரிந்தது என்று யோவான் 11:35 வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். ஆனால் அதே கண்கள் அவரை வேதனைப்படுத்தும் போது கோபாக்கினின் கண்களாக, நியாய தீர்ப்பின் கண்களாக, அக்கினி ஜுவாலையான கண்களாய் மாறிவிடும். அவருடைய வீட்டிலே பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கின போது சவுக்கை கையில் எடுத்துக்கொண்டார். அவருடைய கண்கள் கோபத்தை கொப்பளித்தது. எப்போதும் அவர் பாசமுள்ள கண்களோடு இருக்கப் போவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 இடங்கள்ல அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 14 வசனம், 2 அதிகாரம் 18 வசனம், 19 அதிகாரம் 12 வசனம். இந்த 3 இடங்களிலும் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது.
அதே நேரத்தில் தம்முடைய ஊழியக்காரரை அவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார் என்று எபிரேயர் 1:7 சங்கீதம் 104:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலை. ஆண்டவர் ஊற்றுகிற பல அபிஷேகங்களில் முக்கியமான அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். சாத்தானுடைய கிரிகளை சுட்டரிக்க அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பில்லி சூனிய கட்டுகளை சுட்டரிக்க, விக்கிரக ஆராதனையின் வல்லமையை சுட்டரிக்க, அசுத்தமான இச்சைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சுட்டரிக்க, பாப சுபாபங்கள் சாபங்களைப் போல சர்ப்பத்தை போல பின்தொடர்ந்து வரும்போது சுட்டரிக்க அவர் அக்கினி அபிஷேகத்தால் தேவனுடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். ஆகவே முதலாவது தியத்திரா சபைக்கு அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர். இரண்டாவதாக பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமுள்ள தேவகுமாரன். அவருடைய பாதங்களை பார்க்கும்போது அது பிரகாசமான வெண்கலம். ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. எப்போதுமே பொன் என்பது தெய்வீகத்தை குறிக்கிறது, பொன் என்பது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது, வெள்ளி என்பது மீட்கும் பொருளை குறிக்கிறது. எப்போதும் வெள்ளி பணத்தால் மீட்பார்கள். வெள்ளி என்பது மீட்பின் கிரயம் என்ற அர்த்தம். வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பு என்பது அர்த்தம். இரும்பு என்பது உறுதி என்பது அர்த்தம். இங்கே ஆண்டவர் சிலுவையின் வழியாக சென்றபடியால், சிலுவையின் வழியாக தேவனுடைய நம்மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டபடியால், அதனால் அவருடைய பாதங்கள் ஆணிகளால் கடாவப்பட்டபடியால், இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உலைக்களத்தில் காய்ந்து 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 பிரகாசமான வெண்கலம் போல அவருடைய பாதம் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை பலிபடத்தை செய்யும்போது சித்தி மரத்தால் அதை செய்திருந்தாலும் அதை சுற்றிலும் வெண்கல தகட்டால் மூடப்பட்டிருந்தது. வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பு. தகன பலியை அந்த வெண்கலம் தாங்கிக் கொள்ளும், அந்த சூடு தாங்கிக் கொள்ளும். ஆண்டவருடைய பாதங்கள் சிலுவையாகிய உலைக்களம், பாடுகளாகிய உலைக்களம், நியாய தீர்ப்பாகிய உலைக்களத்தின் வழியாக வந்தபடியால் அந்த பாதம் பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. இந்த பாதத்தண்டை மரியாள் வந்து உட்கார்ந்தாள். எனக்காக நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட பாதங்கள், என்னை தேடி வந்த பாதங்கள். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அப்படிப்பட்ட பாதங்கள், உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராத பாதங்கள். கல்லில் இடராதபடிக்கு உம்மை தேவ தூதர்கள் தம்முடைய கரங்களில் சுமந்து கொண்டு போவார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு ஆதாரமான பாதங்கள். ஆகவே இந்த இடத்துல சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிற அந்த பாதங்கள், ஆணிகளால் கடாவப்பட்ட பாதங்கள், பிசாசின் தலையை அவருடைய பாதங்கள் தான் நசுக்கி நம்மை சாத்தான் மேல் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துகிற பாதங்கள். அவர் மிதித்தபடியால் நாம் சாத்தானை மிதிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமை நம்முடைய பாதங்களுக்கு கொடுக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலின் மேலும் நடக்கிற வல்லமை ஆண்டவர் நம்முடைய பாதங்களுக்கு கொடுக்கிறார். தெபராள் சொன்னாள், என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். எபிரேயர் 11:3 வாசிக்கிறோம். அதுபோல இந்த சபைக்கு பொறுமை இருந்தது. ஆவியின் கனிகளில் ஒரு கனி நீடிய பொறுமை. ஆண்டவருடைய சுபாவம் நீடிய பொறுமை. மனம் திரும்பும்படி அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பாடுகளை சகிப்பதிலே இந்த தியத்திரா சபை
நீடிய பொறுமையாயிருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் பாராட்டுகிறார். தன்னை பற்றி அறிமுகப்படுத்தினார், பாராட்ட வேண்டியதை பாராட்டினார், 6 காரியங்களை பாராட்டினார். அதற்கு பிறகு தியத்திரா சபையினுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறார். 20ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆண்டவருடைய சபைக்குள்ள ஒரு ஆவி பூந்தது, யேசபேலின் ஆவி. இஸ்ரவேல் தேசத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆகாப் ராஜாவுடைய மனைவி யேசபேல் என்றாலே த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் சபையை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் போது இவா ஒரு பக்கம் இருந்து கண்ட்ரோல் பண்றது. ஆகாப் ராஜாவை கண்ட்ரோல் பண்ணது அவருடைய மனைவி. நாபால்கிட்ட போய் உன் திராட்சை தோட்டத்தை கொடு, ஆகாப் ராஜா கேட்டார், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். யேசபேல், ஏன் இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? உடனே ஆட்கள் அனுப்புனா, அவன் ராஜாவுக்கு விரோதமா பேசுனா, ஆண்டவருக்கு விரோதமா அவன் தூஷணம் சொன்னான், 4 சாட்சிகளை ஏற்படுத்தி கல்லெறிஞ்சு கொன்று அவன் நிலத்தை அபகரித்து ஆகாப் ராஜா கொடுத்துட்டான். ஆகாப் ராஜா தான் அரசாளுகிறான், ஆனால் பின்னால அவனை அரசாளுகிறது அவனுடைய மனைவி. த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். சில சபைகளுக்கு போகும்போது பார்க்கலாம், சில ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நிறையா தசம பாகம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, சபையில் பொறுப்பான பதவி வைக்கிற போல வைக்கிறது, பாஸ்டருடைய உச்சி முடியை பிடிச்சி தான் சொன்னபடி தான் பாஸ்டரை கேட்கணும், இல்லைன்னா நான் சபையை விட்டு போயிடுவேன், இல்லை நான் தசம பாகம் கொடுக்கறத விட்டு நிறுத்திடுவேன், இல்லை நான் ஒரு கூட்டம் பிரிஞ்சு தனியாக வேற ஒரு சபை ஆரம்பிக்க போகிறேன். இதுதான் இந்த யேசபேல் ஸ்பிரிட். இந்த யேசபேல் ஒரு வேசியாக இருந்தாள். அவளை கொன்னது யெகூ என்கிறவன் தான். கண்ணுக்கு மையை போட்டு சீவி சிங்காரிச்சது கொண்டு யெகூவை தன் வசப்படுத்தணும், தன்னுடைய அழகால மயக்கணும் என்று நினைத்தாள். ஆனால் அந்த யெகூ மேலே பார்த்து, பிரதானிகள் என் பட்சத்தில் நிற்கிறது யாரு, அவளை கீழே தள்ளுங்க. அவள் கீழே விழுந்தா, அவருடைய ரத்தம் சுவரில் பட்டது. நாய்கள் அவருடைய மாம்சத்தை தின்னோன்னு எப்போவோ எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போது நிறைவேறினது. சபைகளுக்குள்ள சில வேசித்தன ஆவிகள் நுழையும். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சில குள்ள நரிகள், பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற இளம் விசுவாசிகளை வழி விலகி போக பண்ணும்படி சில உபதேசங்கள் நுழையும். ஆண்டவர் இந்த இடத்துல அதை ஒரு யேசபேல் என்ற பெண்ணுக்கு உருவகித்து அவருடைய போதனை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. அந்த போதனை பரிசுத்தத்துக்கு விரோதமான போதனை, உலகத்தோடு ஒட்ட ஒழுக செய்ய போகிற ஒரு போதனை. இது தந்திரமாக உள்ள வருகிறது. சில வேளைகளில் தந்திரமான உபதேசம் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளே கிடையாது. எல்லாம் ப்ராஸ்பரிட்டி. ஒரு கார் வச்சிருக்கியா 2 கார், ஒரு பங்களா வச்சிருக்கியா 2 பங்களா உனக்கு தருவார். எல்லாம் சில வாக்கு தத்தங்களை எடுத்து வச்சு அதையே திரும்ப நீ கிளைம் பண்ணி உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் உன் ஆத்துமாவில் இழைப்பு இருக்காது. இப்படிப்பட்டவங்க பார்த்தா சிலுவையை பற்றி பேச மாட்டாங்க, உபவாசத்தை பற்றி பேச மாட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார், நீ ஆசீர்வதிக்கப்படணும். அவன் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான், அதை சுட்டி காட்ட மாட்டார். அமெரிக்காவில் இப்படி தான் ஒரு பிரசங்கியார், எப்போதும் செழுமை உபதேசம், நீ நல்லா இருக்கணும், நீ ராஜாதி ராஜா பிள்ளை, உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நீ பாவம் செய்த ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக மன்னிச்சிருவார், நீங்கள் இனிமே செய்ய போகிற பாவத்துக்காக கூட
சிலுவில் முன்னுமே ரத்தம் சேர்ந்துட்டார். அதனால் என் பாவத்தை பற்றி யோசிக்கிறான். நீ செய்ய ஆண்டவர் அதை கழுவிட்டே இருப்பார். ஒரு நிறைய பணம் வந்தது. அவருடைய சபையில் திரள் கூட்டம். மற்ற சபைக்காவது ஒரு 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 ஆள் ரசிக்கப்பட்டு வரேன்னா பெரிய கஷ்டம். ஆனால் இந்த சபையில் கூட்டமாக கூட்டம், காரு. இவருக்கும் இந்த பெரிய பங்களா வீடு எல்லாம் வந்தது. ஆனால் ஆத்துமாவில் நிம்மதி இல்லை. ஆதியில் தேவனோடு இருந்த உறவு இல்லை. இந்த இயேசபேல் உபதேசங்கள் செழுமையை கொண்டு வந்தது, ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வர. காரு பங்களா கிடைச்சது, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, இருக்கல. ஒரு நாள் ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு, இடி முழக்கம் போன்ற சத்தத்தோடு பேசினார். Go back to the cross. கல்வாரி சிலுவைக்கு திரும்பு. சுகபோகமான பிரசங்கத்தை விட்டுட்டு, செழுமையின் பிரசங்கத்தை விட்டுட்டு ஆதி அன்புக்கு திரும்பு. தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்கு திரும்பு. அநேக இயேசபேல் உபதேசங்கள் கடைசி நாட்களில் அமெரிக்காவில் இருந்து பிளேனா இந்தியாவில் வந்து கள்ள உபதேசங்கள் இறங்கிட்டே இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் அவ்வளவு ஆண்டவருடைய நாமத்து மேலே வைத்த, அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு உபத்திரவங்களை சகித்தார். அவர்கிட்ட போய் செழுமை உபதேசத்தை பேசினா, போயா உன் மூட்டையை உன் சரக்கை கட்டிப்போ. எனக்கு செழுமை வேணும்னா அது ஆவிக்குரிய செழுமையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உலக ஆசீர்வாதங்களை பார்க்கலும் மேலான ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்தில் உண்டு. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவனுடைய பாடுகளினால், அவருடைய சிலுவையினால் வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அதுதான் மகா மேன்மையானது. உலகத்தில் 50 கார் இருந்தாலும் அந்த உலகத்தை விட்டு போகும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு குண்டூசியை கூட எடுத்துக்கிடாமல் தான் நம்ம போப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணத்தை பார்க்கலாம் அபிஷேகத்தின் வல்லமை எவ்வளோ மேன்மையான, ஆண்டவருடைய கிருபை வரங்கள் எவ்வளோ மேன்மையான. ஆகவே இந்த உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இயேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்கள் வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆண்டவருடைய பெரிய இரக்கம் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்பும்படி தவணை கொடுக்கிறார். கோடாரி என்னது? மரங்களின் வேறு அருகில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது. மனம் திரும்புறதுக்கு ஒரு தவணை. வேறு பக்கத்தில் வந்தாச்சு. அது கோடாரிங்கிற நியாய தீர்ப்பு. நல்ல கனி கொடுக்கலன்னா அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஒரு அத்தி மரத்தில் 3 வருஷமாக பழத்தை எதிர்பார்த்து, கனி எதிர்பார்த்து ஆண்டவர் வந்தார். இல்லை, ஆண்டவர் சொன்னார், இன்னும் 1 வருஷம், மனம் திரும்ப இன்னொரு வருஷம், நான் கொத்தி எரி போட்டு பார்க்குறேன், நல்ல கனி கொடுக்குமா பார்ப்போம். அதுபோல் இயேசபேலாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத துரு உபதேசத்தை கொண்டு வந்தாலும் சரி, மனம் திரும்பும்படி நான் தவணை கொடுத்தேன் என்று அதில் சொல்லுகிறார். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசித்தன மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே இதோ அவளை கட்டில் கிடையாக்கி, அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு கடுமையாய் எச்சரிக்கிறார் பாருங்க. எப்படியாவது பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கண்ணீரோடு எச்சரிக்கிறார். ஏற்கனவே அவள் செய்தது பாவம், அவள் செய்த துரோகம், அவள் செய்தது உபச்சாரம். எந்த சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் தங்கியிருக்கிறாரோ அந்த சரீரத்துக்கு விரோதமாக
அவர் உள்ளே தங்கி இருக்கும் போதே அருவருப்பான கிரியை. ஆனாலும் அவளுக்கு ஒரு தவணை. அந்த தவணை அவள் பயன்படுத்தாமல் போனாள். அவளை கட்டில் கிடையாக்குவேன் என்று சொல்லுகிறார். கட்டில் கிடையாக்குவான்னா படுக்கையிலே போட்டு அப்படி என்று அல்ல. அவளுடைய வியாதி அவளுக்கு நீடூழ தருத்திரும். சில வார்த்தை நம்ம பழக்கத்தில் சொல்கிறோம். ஏன்ட்ட விளையாடாத, பல்ல தட்டிடுவேன்னா கல்லை எடுத்து கரெக்டாக ஒவ்வொரு பல்லா டான் 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 தட்டி எடுக்கிறோமா? இல்லை, அது ஒரு வழக்க சொல். அது சில காரியத்தை ஆண்டவர் சில வழக்க சொல் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவளை நான் கட்டில் கிடையாக்குவேன். படுத்த படுக்கையில் வைக்க வேண்டியது வரும். இப்போதே கிருபையின் காரத்தில் அவர் மனம் திரும்பிடட்டும். இப்போ கட்டில் கடையிலையும் கூட அவள் மனம் திரும்பலைன்னா பாதாளத்துக்குள்ள புழுக்களே உன்னுடைய போர்வை, பூச்சிகளே உன்னுடைய படுக்கைன்னு ஏசாயாவில் வாசிக்கிறோமே. அக்கினியும் கந்தகம் எரிற கடலில் அப்படி ஒரு படுக்கையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். புழுக்களே உன்னுடைய போர்வை, பூச்சிகளே உன்னுடைய படுக்கை, அவளை கட்டில் கிடையாக்குவேன். அதுக்கடுத்த சொல்லுகிறார், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கடைசியா ஆண்டவர் ஜெயங்கொள்ளும் போது உனக்கு என்னென்ன தருவேன் என்பதையும் அவர்களை சொல்லுகிறார். என்ன தருவாராம்? அதிகாரம் தருவேன். முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 28:18. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பிதாவினால் என கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன அதிகாரம்? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், நோய்களை குணமாக்குற அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், நியாய தீர்ப்பை கொடுக்கிற அதிகாரம். நான் பிதாவிடத்தில் அந்த அதிகாரத்தை நான் பெற்றேன். நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும் போது நான் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்ட அவ்வளவு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாதபடி அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும். அதிகாரம் உள்ளவர்களாய் வாழணும். தேவ பிள்ளைகளுக்கு எப்போதும் ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்ன? ஆண்டவர் என்னென்ன திறவுகோல்களை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார், என்னென்ன அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், என்னென்ன ஆளுகைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதை சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவன் என்று சொல்லப்படுவது இயேசுவை குறிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் 2ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய மேசியாவுக்கான வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் இந்த வசனத்தை வாசித்து விட்டு சங்கீதம் 2 இயேசுவை குறித்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 26ஆம் வசனம், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல என்ன அதிகாரம் கொடுப்பேன்? சங்கீதம் 8:2 சொல்லுகிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்போ வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இதை 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் சங்கீதம் மேசியாவை பற்றிய சங்கீதம். கடைசி 2ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. சரி, சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய அதிகாரம் என்ன? எழுதி கொள்ளுங்கள். முதல் அதிகாரம் அவருடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரம். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12, ரோமர் 8:15 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆழ்வியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். 2வது அதிகாரம் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம். லூக்கா 10:19, சங்கீதம் 91:13, மார்க்கு 16:17, மத்தேயு 10:1-2. 3வது சுகமளிக்கிற குணமாக்குகிற அதிகாரம். லூக்கா 9:1-2, மார்க்கு 16:18, மத்தேயு 8:17, ஏசாயா 53:5, 1 பேதுரு 2:24. 4 கட்டவிழ்க்கிற அதிகாரம், 5 கட்டுகிற அதிகாரம், கட்டவிழ்க்கிற அதிகாரம். மத்தேயு 16:19. பிசாசு கட்டினவைகளை நாம் அவிழ்க்கிறோம், அதே நேரம் அவனுடைய கிரியைகளை நாம் கட்டுகிறோம். அசுத்த ஆவிகளை கட்டுங்கள், குருட்டாட்டத்தின் ஆவிகளை கட்டுங்கள், குடிகார ஆவியை கட்டுங்கள். அதே நேரம் 18 வருஷம் சாத்தானால் கட்டியிருந்த இந்த கூனியை போன்ற விடுதலை இல்லாமல் தவிக்கிறவர்களை கட்டவிழ்க்கிற அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். 6வதாக இயற்கையின் மேல் அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். சாதாரண யோசுவா ஒரு சூரியனை பார்த்து, சூரியனே கிபியோன் மேல அப்படியே தரித்து நில்லு, சந்திரனே நீ ஆயுளோன் மேல தரித்து நில்லு, அப்படியே நின்றது. இயற்கையின் மேல் அதிகாரம். ஆகவேதான் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். பேதுருவை பார்த்து நடக்கும்படி சொன்னார். தனக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்ததுனால கொந்தளிப்பை அமர பண்ணினார். புயலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார். கப் சிப் என்று எல்லாம் அடங்கினது. இயற்கையின் மேல் அதிகாரம். 7வது அக்கினியின் மேல் அதிகாரம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை அக்கினி அவித்து போடவில்லை, அவனுடைய தலைமயிர் கருகவில்லை, அவருடைய வஸ்திரத்தின் மேல் அக்கினியின் மனம் வீசவில்லை. தானியேல் 3:19, ஏசாயா 43:3, அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த அக்கினியின் மேல் அதிகாரம். 8வதாக மரணத்தின் மேல் அதிகாரம். மரணத்தின் மேல் அதிகாரம். இவர்களுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை என்று வெளிப்படுத்தல் 20:6 பார்க்கிறோம். பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு மரணம். 1 கொரிந்தியர் 15:26. மரணத்துக்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. மரணத்தின் முதுகெலும்பை தட்டுகிறோம். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளத்தை சவால் விடுகிறோம். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:55. மரணத்தின் மேல் அதிகாரம். மரணத்தின் மேல் அதிகாரம். ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் கூறுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னையே கொடுப்பாராம். நான் தாவீதின் வேறும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படுத்தல் 22:16 சொன்னார். என்னையே நான் கொடுக்க போகிறேன். எண்ணாகமம் 24:17 யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு
நட்சத்திரம் எழும்பும் என்று பிலேயாம் தீர்க்கதரிசனம் சொன்னார். இயேசுவே அந்த வெடிவெள்ளி நட்சத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த சபைக்கு நாம் போகிறோம். முடிச்சலான்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்தால் அங்கே 5ஆவதாக ஒரு சபை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு 6 வசனங்கள் ஆண்டவர் ஒதுக்கி இருக்கிறார். எல்லாம் கிட்டத்தட்ட தெரிந்த காரியங்கள் தான். என்றாலும் அதை வேகமாக வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை உன் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் முன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையிலும் எனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இங்கேயும் கூட அந்த 7 7 என்று சொல்லுகிறார். 7 ஆவியை உடையவர், 7 நட்சத்திரங்கள். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அடுத்த வாரம் வரும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ங்கிறது எத்தனை இடத்துல வருகிறது. இதுதான் எக்ஸாமுக்கு இன்னும் தனி கேள்வி கொடுக்கல. இன்றைக்கி வச்சிருக்கிறது உங்கள் பேரை எழுதி உங்கள் செல்ஃபோனை எழுதி எங்கெங்கெல்லாம் வருது, எத்தனை தடவை 7 நட்சத்திரங்கள் வருது, எத்தனை இடத்துல 7 ஆவிங்கிறது வருது, 7 சபைகள்ங்கிறது எத்தனை இடத்துல வருது, எங்கெங்கெல்லாம் வருது. 1 அதிகாரத்திலேருந்து 22 அதிகாரம் வரையிலும் 7 7 வர்றதெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு வாருங்க. சரி, இங்கே கர்த்தர் சர்தை சபைக்கு வழக்கமாய் சொல்லுகிறபடி அவர் சொல்லிவிட்டு நேரடியாய் தன்னுடைய செய்தியை அங்கே கொண்டு வருகிறார். 1ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆண்டவர் சரீரத்தை பார்க்கிறார், ஆத்துமாவையும் பார்க்கிறார். சரீரம் உயிருள்ளது என்று பெயர் கொண்டிருக்கிறது, ஆனால் உள்ள இருக்கிற ஆத்துமா செத்து போயிருக்கிறது. சரீரம் தினமும் 3 வேளை 4 வேளை 5 வேளை சாப்பிடுது. ஆனால் ஆத்துமா ஒன்றும் சாப்பிடாம செத்த நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமை பார்த்து இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னார். அவனுடைய சரீரம் சாகலை. அவன் பழத்தை பறித்து புசித்த பிறகும் 930 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். ஆனால் அவன் எந்த நேரம் அந்த கீழ்ப்படியாமல் புசிச்சானோ அப்போ அவனுடைய ஆத்மா உள்ளே செத்து போயிட்டு. மோட்டர் பைக்கில் வேகமாக ஓடிட்டுருக்கோம், ஸ்பீடாக போயிட்டுருக்கும் போதே இந்த கீ எடுத்தா வந்த ஸ்பீடில் கொஞ்சம் தூரம் ஓடும். காரில் உள்ள கீயை ஆஃப் பண்ணால் கூட வந்த ஸ்பீடில் பிரேக்கை போட்டால் தான் நிற்கும், இல்லைன்னா போகிற ஸ்பீடில் கொஞ்ச நேரம் ஓடும். இந்த சர்தை சபை ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்து கிடந்தது. ஆனால் அது சபை என்று பெயர் பெற்று இருந்தது. சில சபைகள் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனேன், செத்த சபை. காரணம், அந்த போதகர் மேலே ஒரு அசுத்தாவி இருந்தது. அந்த அசுத்தாவி அந்த சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த அசுத்தாவிகளுடைய ஆக்கிரமிப்பு இருந்தது. ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை உணரவே முடியல.
இந்த போதகரை விசுவாசிகளுக்கு முன்னால் அந்த பேய் துரத்துறதுக்கு விசுவாசிகளுக்கு துரத்த முடிஞ்சது, போதகரை எப்படி துரத்துறா எனக்கு தெரியல. தனியாய் அவரை கூட்டு போய் அவருடைய மனைவி வைத்து அவர் மேலே ஒரு செத்த ஆவி இருக்கிறது. அந்த ஆவி ஒரு பிரசங்கியாருடைய ஆவி. அந்த பிரசங்கியாருடைய ஆவி வரும்போது வெள்ளைக்காரனை போல அழகாக பிரசங்கம் பண்ணுவார். ஜனங்கள்லாம் ஆண் கேட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை சபைகள் அப்படி இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாத எவ்வளவு சபைகள். ஆண்டவர் அதை கடிந்து கொள்ளுகிறார். தூங்குகிற நீ விழித்திரு. எபிரேயர் 5:14 சொல்லுகிறார், நீ மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மரணம் எவ்வளவு பரிதாபமான ஒரு மரணம். விழித்திருந்து சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விழித்துக் கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது மிகுந்த பாரத்தோடு எழுதுகிறார். எல்லாம் நித்திரை பண்றீங்க, சபையில் கன நித்திரை ஆவி பிடிச்சிட்டு நீங்க நித்திரை பண்றீங்களா செத்து போயிட்டீங்களான்னு தெரியல. உலர்ந்த எலும்புகள் கிடக்கிறது போல இருக்கிறீர்கள். ரோமர் 13:16 இவ்விதமாய் சொல்லுகிறது, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை இது என்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்தது போல இருந்ததை விட இப்பொழுது அது அதிக சமீபமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தியத்திரா சபையில் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு விசேஷமான எந்த காரியமும் எல்லா சபைக்கும் ஆண்டவர் பாராட்டு கொடுப்பார். இதில் பாருங்க, ஒரு பாராட்டு கிடைக்கல, ஒரு நல்ல குணம் இல்லை. இந்த எல்லா சபைகளிலும் ஒரு சின்ன சபையாக தான் இந்த சர்தை சபை இருந்ததா. ஆண்டவர் அதில் இறங்கி உலாவன உடனே முதல் வார்த்தை சொல்றார், நீ செத்தவனாய் இருக்கிறாய், நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஒரு நல்ல குணாதிசயத்தை காண முடியவில்லை. 2ஆம் வசனம் மீதமாய் சொல்லுகிறது, நீ விழித்து கொண்டு மரித்தோரை விட்டு விழித்து கொண்டு மண்ணிலே நீ நித்திரை செய்கிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவதாய் காணவில்லை. அதுக்கு முன்னால 4 சபைகளிலும் அவருடைய கிரியைகளை குறித்து ஆண்டவர் பாராட்டினார். ஆனால் இந்த சபைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய கிரியை குறித்து ஒன்றும் பாராட்ட முடியல. 3ஆம் வசனம், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். திருடனை போல வருவேன் என்றால் என்ன அர்த்தம்? கள்ளை மாதிரி வேஷம் போட்டு வருவேன்னு அர்த்தமா? எங்கள் ஊரில் திருடன் வரும்போது கருப்பு பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு கரியை பூசிக்கிட்டு மேலே விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு வருவான். யாரும் பிடிச்சாச்சுன்னா வலிக்கு ஓடணுங்கிறக்கா. இயேசுநாதர் அப்படி திருடனை போல வருகிறாருன்னு ஒரு கள்ளை மாதிரி அவருக்கு ஒரு 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 வேஷம் கொடுத்துறாதுங்க. திருடனை போல வருகிறார் என்றால் நினையாத நாளிகையில் வருவார் என்பது அர்த்தம். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வருவார். வருகையின் அடையாளத்தை சொல்லும்போது திருடன் வருகிற விதமாய் வருவேன் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆகவே நீ விழித்துக்கொள், ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து விழித்துக்கொள். பிசாசின் தந்திரங்களை அறியும்படி நீ விழித்துக்கொள். சோதனையில் நீ விழுந்து விடாதபடி விழித்துக்கொள். உன்னை சுற்றிலும் இருக்கிற கள்ள போதங்களுக்கு நீ விழித்துக்கொள். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகும்படி நீ விழித்துக்கொள். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். 4ஆவதாக அவர் சொல்லுகிறார், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர்
சர்தையிலும் எனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாய் நபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். வேதத்தில் 7 விதமான முக்கியமான வஸ்திரங்கள் இருக்கிறது, எழுதி கொள்ளுங்கள். அதோடு இந்த வேத பாடத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். பலவித வஸ்திரங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரலோகத்தின் நிறமே வெண்மையானது, பரிசுத்தவான்களுடைய நிறமே வெண்மையானது, பரிசுத்தவான்களுடைய வஸ்திரங்களும் வெண்மையானவை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெண்மையான வஸ்திரம் உங்களுக்கு அடுத்த ஹோம்வொர்க்கு கொடுத்துட்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் எத்தனை வஸ்திரங்களை பற்றி எழுதியிருக்கிறது. கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் வைத்து எழுதி கொண்டு வாருங்க. உங்களுக்கு 2 கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். 2 கொஸ்டின் நீங்கள் செய்யிட்டு, 1 7, அடுத்தது வஸ்திரம். சரி, வேதத்தில் உள்ள முக்கியமான வஸ்திரம், முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வஸ்திரம் உண்டு. ஏசாயா 61:10 அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார். அதே 61:10 ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை அவர் எனக்கு தரித்தார். 3வது துதியின் உடையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க ஏசாயா 61:3 வாசிக்கிறோம். 4வது பரிசுத்தாவியின் வஸ்திரத்தை குறித்து, எழும்பு சீயோனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்தாவியையே வஸ்திரமாய் தரித்துக்கொள்ளுது, அது வல்லமையின் வஸ்திரம். அதை குறித்து ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். 5வதாக மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்று வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கிறோம். மணவாளனுக்காக மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற விதத்தில் ஆண்டவர் அந்த மெல்லிய வஸ்திரத்தை நமக்கு தந்தருளுகிறார். தேவதூதனுடைய உடை கூட சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் என்று வெளிப்படுத்தல் 15:6 வாசிக்கிறோம். 6வதாக பொச்சரிகை. சங்கீதம் 45:13 சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவருடைய உடை பொச்சரிகையாயிருக்கிறது. 7வதாக சித்திர தையலாடையை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 45:14 எழுதப்பட்டிருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். இந்த இடத்துல வெண் வஸ்திரத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாய் பேசுகிறார். உன் வஸ்திரங்கள் எப்போதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக பிரசங்கி 9:8 வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். தானியேல் 12:10 நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கிறோம். இதோடு சர்தை சபையை குறித்து நான் முடித்துக் கொள்ளுகிறேன். சர்தை சபையில் ரொம்ப விளக்கி சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இல்லை. இனி இன்னும் 2 சபைகள் இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த கிளாஸில் அந்த 2ஐயும் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மிக முக்கியமான பகுதிகளுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் போல பரலோக பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்படி நம்ம தலையிலிருந்து கால் வரையிலும் பிரெயின் எவ்வளோ முக்கியமானதோ, வெளிப்படுத்தின ஒரு பிரெயின் போல, மூளை போல இருக்கிற 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம பயபக்தியோடு நுழைய போகிறோம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. எழுந்து நிற்போமா? இந்த 11 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். விரைவில் நாம் 12ஆம் மாதத்துக்குள் நுழைய போகிறோம். ஒரு வருஷம் கடந்து போகிறது. ஒரு பக்தன் சொன்னார், மனுஷன் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரமும் அவனுடைய கல்லறை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். நான் அதை நம்புவதில்லை.
நாம் கல்லறை நோக்கி ஓடவில்லை, கர்த்தருடைய வருகை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைகிற நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் அருமை இரட்சகரை கண்குளிர காண்கிற நாட்களை நோக்கி, எக்கால சத்தம் ஓ ஓ ஊதப்படுகிற நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. கர்த்தர் சபைகளுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். சீக்கிரமாய் வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வருகை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நம்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி, மகிமை மகிமை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி, ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.